நண்பர்களே வணக்கம். கொத்தனார் ஜிம்ல நாள் 41. தினமும் என் முட்டையெல்லாம் தின்றுன்னு இந்த கோழி ஒரே கதறல். ஏன்னா காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிங்கிற மாதிரி காலையில முதல் முட்டை எனக்கு தான்ட்டு தினமும் முட்டை எடுக்க கோழி வீட்டுக்கு வந்துருவேன். ஆனா இது கொஞ்சம் சுலபமான வேலை தான். முதல்ல உள்ள வந்ததும் ஒரு சுத்து யார்கிட்ட முட்டை இருக்கு கத்து அப்படின்னா நம்மளால ஆட்டோமேட்டிக்கா கத்துவா. அப்படி நீங்களே பாருங்க. இது கத்துறத பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா இது இதோட முட்டையே கிடையாது. வேற கோழி போட்ட முட்டை மேல இது ஏறி உட்காந்துட்டு இருக்கு. பிறகு தோசையை சுட்டு மதன சட்னி தொட்டு சாப்பிட்டுட்டு வெள்ளை கிளம்பியாச்சு. அப்புறம் கேமரா நடா கீழே இருக்குன்னு யோசிக்காதீங்க. தினமும் நான் மேல மட்டும் வீடியோ எடுக்கிறதுனால தம்பி கொஞ்சம் கோவம் அடைகிறார். அதனால அவருக்காக கீழே இருந்து ஒரு சாட்டு. நான் தம்பின்னு சொல்றது கால்களை யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். அப்புறம் மதியம் உனக்கு கோழி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் கேலி. இப்பெல்லாம் இந்த பயிற்சி நன்றாக போய் கொண்டிருக்கிறது. எப்போ இன்ஜின் ஆப்பாவும் தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தனாச்சும் 40 நாள் முடிந்து விட்டது. இன்னும் 20 நாள் இந்த சவாலே முடிய போகிறது. அதனால மிச்சம் இருக்கிற இந்த 20 நாள் இன்னும் கொஞ்சம் கடினமாக்குவதற்கு வயிற்றுல படிக்க வைக்கிற சவாலையும் இதோட சேர்த்துக்க போறேன். பிறகு மதிய உணவு செஞ்சு சாப்பிட்டுட்டு வழக்கம் போல உறக்கத்தை போட்டு சாயங்காலம் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணுவதற்கு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கைக்கு தான் உடற்பயிற்சி. பயிற்சிலாம் முடிஞ்சதும் இரவு படத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு படத்துக்கு ஒரு காரணம் ஏதோ இந்த பையன் தான். இவன் ஆள் பேர் ஏதோ ரஜினியோவா. அவனுக்கும் இவனுக்கு ஏதோ சண்டையா. அதனால சோகத்துல இவன் எங்களை கூட்டிட்டு வந்துட்டு இவன் சோகத்துல உறங்கிட்டான். அதனால அந்த பிள்ளை எங்க இருந்தாலும் இவனுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருமா, எங்களை படா படுத்துதான். அப்புறம் இவனுக்கு நான் அண்ணன் மாமா கிடையாது என்ற தகவலை கூறிவிட்டு இன்றைக்கு நாளை முடிக்கிறேன். உறுதியாக நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.